3. இந்தியா 6.5 விழுக்காடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி முன்னறிவிப்பை பராமரிக்கிறது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வட்டி விகித குறைப்புகள் மற்றும் இணக்கமான கொள்கை நிலைப்பாடு ஆகியவற்றால் வலுப்படுத்தப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) 2025 முதல் 26 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை 6.5 விழுக்காடு ஆக கணித்துள்ளது, இது உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தபோதிலும். 2. உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. 2025ஆம் ஆண்டில் உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா தனது நிலையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது, உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரமாகத் தொடர்கிறது. 3. வலுவான வருவாயில் பங்குச் சந்தைகள் எழுச்சி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட வலுவான நிறுவன வருவாய் மற்றும் நேர்மறையான முதலீட்டாளர் மனநிலையால் BSE சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்தது, நிஃப்டி 24,300 ஐ தாண்டியது. 4. உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் தங்க விலைகள் நிலையற்றவை. தங்கத்தின் விலைகள் குறிப்பிடத்தக்க ஏற்ற இறக்கத்தை அனுபவித்தன, உலகளாவிய பதட்டங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பான புகலிடத் தேவை காரணமாக ஆரம்பத்தில் சாதனை உச்சத்தை எட்டின, ஆனால் பின்னர் சந்தை இயக்கவியல் மாறியதால் ஏற்ற இறக்கங்களைக் கண்டன. 5. இறையாண்மை தங்கப் பத்திரத் தொடர் 1 மீட்பு. இன்று இறையாண்மை தங்கப் பத்திரத் தொடர் (SGB) தொடர் 1.2020 முதல் 21 இன் முன்கூட்டியே மீட்பது இன்று திட்டமிடப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் நடைமுறையில் உள்ள தங்க விலைகளின் அடிப்படையில் வருமானத்தை பெற உள்ளனர். 6. நேரடி வரி வசூல் நிதியாண்டு 25 இல் 13.6 விழுக்காடு அதிகரித்துள்ளது. நிதியாண்டு 2024 முதல் 25 க்கான நிகர நேரடி வரி வசூல் ஆண்டுக்கு ஆண்டு 13.6 விழுக்காடு அதிகரித்துள்ளது, மொத்தம் ரூ.22.26 டிரில்லியன், திருத்தப்பட்ட இலக்குகளை விட சற்று குறைவாக உள்ளது, ஆனால் குறிப்பிடத்தக்க நிதி சாதனையை குறிக்கிறது. 7. இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு $686 பில்லியனை எட்டியது. இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு ஏப்ரல் 18ஆம் தேதி நிலவரப்படி 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு $686 15% பில்லியனை எட்டியது, இது வெளிப்புற பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு எதிராக வலுவான இடையகத்தை வழங்குகிறது. 8. மையம் $255 கோடி மீன்வளத் திட்டங்களைத் தொடங்குகிறது. 7 கடலோர மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நீலப் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா (PMMSY) இன் கீழ் $255 கோடி மதிப்புள்ள மீன்வள முயற்சிகளை அரசாங்கம் வெளியிட்டது. 9. GST மேல்முறையீட்டு தீர்ப்பாய விதிகள் அறிவிக்கப்பட்டன. மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் (CBIC) GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்களை செயல்படுத்துவதற்கான விதிகளை அறிவித்துள்ளது, இது வரி தகராறு தீர்வுகளை ஒழுங்குபடுத்த கட்டாய மின் தாக்கல் மற்றும் கலப்பின விசாரணைகளை எளிதாக்குகிறது. 10. சிறந்த பங்குத் தேர்வுகள் ICICI வங்கி மற்றும் 360 ONE WM. வலுவான அடிப்படைகள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளை மேற்கோள் காட்டி, மோத்திலால் ஓஸ்வால் நிதி சேவைகள் ICICI வங்கி மற்றும் 360 ONE வெல்த் அசெட் மேனேஜ்மெண்ட் WM ஆகியவற்றை வாரத்திற்கான சிறந்த பங்குத் தேர்வுகளாக பரிந்துரைக்கிறது. 11. வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் உலகளாவிய வளர்ச்சி முன்னறிவிப்பை IMF குறைத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் 2025ஆம் ஆண்டிற்கான அதன் உலகளாவிய வளர்ச்சி கணிப்பை 3.3 விழுக்காடு இலிருந்து 2.8 விழுக்காடு ஆக திருத்தியுள்ளது, குறிப்பாக சமீபத்திய அமெரிக்க கட்டண அதிகரிப்பு காரணமாக அதிகரித்து வரும் வர்த்தக பதட்டங்கள் மற்றும் கொள்கை நிச்சயமற்ற தன்மைகளை காரணம் காட்டி. 12. பொருளாதார நிச்சயமற்ற தன்மை இருந்தபோதிலும் எண்ணெய் விலைகள் உயர்கின்றன. எண்ணெய் விலைகள் மிதமான அதிகரிப்பைக் கண்டன, பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $67.9 ஐ எட்டியுள்ளது. உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான OPEC கூட்டல் குறி முடிவுகள் குறித்த கவலைகள் இருந்தபோதிலும் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. 13. அமெரிக்காவின் வரிகளுக்கு எதிராக சீனா பொருளாதார மீள்தன்மையை வலியுறுத்துகிறது. அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக, 2025ஆம் ஆண்டிற்கான அதன் 5 விழுக்காடு வளர்ச்சி இலக்கை பராமரிக்கும் நோக்கில், நிறுவனங்களுக்கான ஆதரவு மற்றும் சாத்தியமான பணவியல் கொள்கை சரிசெய்தல்கள் உட்பட, சீனா தனது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. 14. IMF உலக வங்கி கூட்டங்கள் பொருளாதார சவால்களை எடுத்துக்காட்டுகின்றன.
IMF மற்றும் உலக வங்கிக்கு இடையிலான சமீபத்திய கூட்டங்கள் கட்டணப் பிரச்சினைகள் குறித்த தெளிவான தீர்மானங்கள் இல்லாமல் முடிவடைந்தன, இது அதிகரித்து வரும் பாதுகாப்புவாதத்தின் மத்தியில் உலகப் பொருளாதாரம் எதிர்கொள்ளும் சிக்கல்களை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. 15. ஐரோப்பிய மத்திய வங்கி விகித குறைப்புகளை கருத்தில் கொள்கிறது. பணவீக்கம் இலக்கு அளவை நெருங்கி வருவதால், உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் நோக்கில், முக்கிய வட்டி விகிதங்களை குறைக்கும் சாத்தியக்கூறுகளை ஐரோப்பிய மத்திய வங்கி காண்கிறது. 16. உலகளாவிய பணவீக்கம் தொடர்ந்து உயர்ந்துள்ளது. 2023 இல் 5.6 விழுக்காடு ஆக இருந்த நிலையில், 2024 இல் 4.0 விழுக்காடு ஆக குறைந்த போதிலும், 65 விழுக்காடு நாடுகளில் பணவீக்க விகிதங்கள் தொற்றுநோய்க்கு முந்தைய சராசரியை விட அதிகமாக உள்ளன, இது உலகளவில் கொள்கை வகுப்பாளர்களுக்கு தொடர்ந்து சவால்களை ஏற்படுத்துகிறது. 17. சிங்கப்பூர் மூன்றாவது இறையாண்மை செல்வ நிதியை முன்மொழிகிறது. வளர்ந்து வரும் உலகளாவிய பொருளாதார நிலப்பரப்பை வழிநடத்த, சிங்கப்பூர் உயர் வளர்ச்சித் துறைகள் மற்றும் மூலோபாய முதலீடுகளை மையமாகக் கொண்ட மூன்றாவது இறையாண்மை செல்வ நிதியை நிறுவுவது குறித்து பரிசீலித்து வருகிறது. 18. சீனாவின் பொருளாதார உத்தி தேக்க நிலையை எதிர்கொள்கிறது. சீனாவின் பொருளாதார வளர்ச்சி 2024 இல் சுமார் 5 விழுக்காடு ஆக குறைந்துள்ளது, இது தற்போதைய கொள்கைகளின் செயல்திறன் மற்றும் நீண்டகால வளர்ச்சியை அதிகரிக்க கட்டமைப்பு சீர்திருத்தங்களின் தேவை குறித்த விவாதங்களைத் தூண்டுகிறது. 19. அமெரிக்க வரி கொள்கைகளுக்கு உலகளாவிய சந்தைகள் எதிர்வினையாற்றுகின்றன. முதலீட்டாளர்கள் அமெரிக்க வரி கொள்கைகள் நிறுவன வருவாய் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படுத்தும் தாக்கத்தை மதிப்பிடுவதால், உலகளவில் பங்குச் சந்தைகள் ஏற்ற இறக்கத்தை அனுபவித்து வருகின்றன. 20. வர்த்தக கொள்கைகள் தொடர்பாக அமெரிக்கா விமர்சனங்களை எதிர்கொள்கிறது. சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான சீன கவுன்சிலால், உலகளாவிய வர்த்தகத்தில் அமெரிக்கா ஒரு ஸ்திரமின்மைக்கு வழிவகுக்கும் சக்தியாக முத்திரை குத்தப்பட்டுள்ளது, இது சர்வதேச பொருளாதார உறவுகளில் உள்ள பதட்டங்களை எடுத்துக்காட்டுகிறது.